அந்த அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், வருகை தந்துள்ளோர், உம்மத்தினர்கள் அருள் மீதும் உண்டாகட்டுமாக. சிறப்பான அல்லமான் ஹஜ் பயண ஒருங்கிணைப்பு கூட்டம் நம்முடைய தலைமை வழிகாட்டி நாடறிந்த நாவலர் சேலம் நூருல் இஸ்லாம் மரபு கல்லூரியினுடைய முதன்மை பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவருடைய தலைமையில் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பயணங்கள், காரியங்கள், இபாதத்துகள் அனைத்தையும் லேசாக்கி கபூல் செய்வானாக. சிறப்பான இந்நிகழ்வு கண்ணியத்திற்குரிய நம்முடைய தலைமை வழிகாட்டி முஹம்மத் மீரான் மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களுடைய கிராத்தோடு இந்நிகழ்வு துவக்கம் பெறுகிறது. நாகூர் ஹலீஃபா வருகை தந்திருக்கிறார்கள். அகிலம் வசஹலாம் மர்ஹபா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل صدق الله. فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய வருகையை அல்லாஹ் கபூல் செய்வானாக.
எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய விருந்தினர்களான ஹாஜிமார்களே, சிறப்பான இந்த நிகழ்விற்கு நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அல்லாஹ்வுடைய தூது குழுவினர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்றும் பாராட்டு பெற்ற புகழ் பெற்ற கண்ணியத்திற்குரிய அனைத்து ஹாஜிமார்களையும் நம்முடைய அல் அமானத் ஹஜ் சர்வீஸ், நாகூர் ஹஜ் சர்வீஸுடைய நிர்வாகங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நமக்கெல்லாம் சிறப்பான உரைகளை தருவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டிகள், சங்கைக்குரிய தலைமை வழிகாட்டி சேலம் நூல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியினுடைய முதன்மை பேராசிரியர், நாடறிந்த நாவலர் மௌலானா அபூதாஹி பாக்ரி ஹசரத் அவர்களையும், திருச்சி மின்ஹால் இஸ்லாம் அரபுக் கல்லூரியினுடைய முதல்வர், நம்முடைய வழிகாட்டியில் ஒருவரான மௌலவி ஃபசுலுல்லா ஹசனி ஹசரத் அவர்களையும், நாகூர் ஷரீஃபிலிருந்து வரை இருக்கின்ற மிகவும் கண்ணியத்திற்குரிய ஹலீஃபா கிப்லா ஹசரத் அவர்களையும் மற்றும் அனைத்து சமுதாய பெருமக்களையும், மருத்துவர்கள், அறிஞர் பெருமக்கள், கல்வியாளர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரையும் நம்முடைய நிறுவனங்களின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் வரவேற்று, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜோடு, இந்த ஒருங்கிணைப்பினுடைய மிக முக்கியமான கூட்டத்திலே அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய பயணத் திட்டத்தினுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதுபோன்று நம்முடைய பயணங்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கடுத்து நம்முடைய ஏற்பாடுகளை நாம் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அனைத்து விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே மிக தெளிவான முறையிலே நமக்கு உலமாக்களும் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மரைக்கார் ஹாஜியார் அவர்களும் நமக்கு சொல்வார்கள். எனவே இதை நாம் முழுமையாக கேட்டு உள்வாங்கிக் கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய அடுத்தடுத்த பணிகளை நாம் அமைத்துக் கொள்கிற போது நம்முடைய பயணங்கள் மிக லேசாகவும் இலகுவாகவும் அமையும். உலகத்தில் எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இதைவிட தொலைதூர பயணங்களை நாம் சென்றிருக்கிறோம். கனடா, அமெரிக்காவிலெல்லாம் சென்றவர்களெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இந்த பயணம் மிகவும் முற்றிலும் மாறுபட்டது. அந்த பயணங்களுக்கும் இந்த பயணத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டது. எனவே இந்த பயணத்தினுடைய அந்த பயண நிலைகள் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. போன வருஷம் ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் ஒரு மாதிரியா இருக்கு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு நல்லா தான் அறிவோம். 2000 நம்முடைய நிறுவனம் தொடங்கி 1996 இருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதுதான் இப்படித்தான் என்று முடிவு செய்ய முடியவில்லை. இப்படித்தான் இருக்கும் ஹஜ்ஜு, சவுதி அரசாங்கம் இப்படித்தான் ஏற்பாடு பண்ணும், இந்திய கவர்மெண்ட் இப்படித்தான் செய்யும் அப்படின்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு வருஷம் அந்த பயணத்தினுடைய முறைகளை, அமைப்புகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எப்படி காபத்துல்லாவில் மக்காவில் பில்டிங் மாறுதோ அது மாதிரி காபத்துல்லாவில் பழசுன்னு இருக்கிறது காபத்துல்லா மட்டும்தான். அதை சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்கும் மாறிக்கிட்டு இருக்கு, ஹோட்டல் மாறிக்கிட்டு இருக்கு, தெரு மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஒரு தெரு இருந்துச்சு 2013 12 இப்போ அந்த தெருவே இல்லை. இப்படி இருப்பது இல்லாமல் ஆகிறது, இல்லாமல் இருக்கிறது இருக்கிறது. அதுபோன்றுதான் ஹஜ்ஜுடைய பயண திட்டங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த பயண திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரிக்கார் ஹஜ்ஜியார் அவர்கள் மிக விளக்கமாக உங்களுக்கு சொல்வார்கள். அமல்கள் சார்ந்த விஷயங்களை நம்முடைய உலமா பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்வார்கள். இங்கே மிக சிறப்பான முறையில் இந்த மஜ்லிஸ் சிறப்பாக நடக்கும். அல்லாஹ்வின் அருளால எவ்வளோ மிக சுருக்கமாக, விரிவாக, அதே நேரத்தில் பயனுள்ளதாக இந்த மஜ்லிஸ் அமையுமோ அவ்வளோ சிறப்பாக அமையும் இன்ஷா அல்லாஹ். மதியம் நம்முடைய லஞ்சு, மதியான உணவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் நிறைவுன்றதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது முதலாக திருச்சி மின்ஹாஜுல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய முதல்வர், நம்முடைய வழிகாட்டிகளில் ஒருவரான சங்கைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஃபசுலுல்லா ஹசனி ஹசரத் அவர்கள் இப்பொழுது
சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج والعمرة لله. சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியினால் அற்புதமான நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான பயணத்திற்காக வேண்டி நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அங்குடைய எல்லா விஷயங்களை பற்றி மிக தெளிவாக நம்முடைய மூத்த உஸ்தாத்மார்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய பழக்கங்களில் ஒன்று, ஒரு காரியம் இலகுவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது அந்த காரியத்தின் மீது ஒரு உழைப்பு நடக்கிறதோ அங்கிருந்து சிறிய சதகாக்கள், நம்ம எல்லா தயாரிப்புகளும் செய்கிறோம், நியத்து வச்சுட்டோம், மற்ற டிக்கெட் போடப்பட்டு விட்டது, எல்லாமே செய்யப்பட்டு விட்டது. பயணத்தில் போய் வருகின்ற வரை இன்னையிலிருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் சிறிய சிறிய சதகாக்கள். அது உணவாக இருக்கலாம், சில சில்லறை பைசாக்களாக இருக்கலாம். எப்படி ஜகாத்தை நாம் தனியாக எடுத்து வச்சிடறோமோ, ஜகாத்தை கொடுத்துட்டு நியத்து வைக்க முடியாது, முறையாக இருக்காது. கொடுப்பதற்கு முன்னதாகவே ஜகாத் அப்படின்னு தனியாக இருக்கும். அது மாதிரி யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜுடைய பயணம் லேசாக்கி இந்த ஹஜ்ஜை கபூலானதாக ஆக்கிக்கூடிய அல்லாஹ் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு உணவோ அல்லது ஒரு 10 ரூபாவோ அல்ல எவ்வளவு முடியுமோ தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹால இஸ்திகாமத்தை மிகவும் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது, அதிகமாக துவா செய்வது. என்னுடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும் யா அல்லாஹ், ஆஃபியத்தான சலாமத்தான பயணமாக ஆக்கி கொடுத்துரு யா ரஹ்மானே. என்னுடைய அமால்களை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கு. பாருங்க, ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கிஃப்ட் கொண்டு போகிறோம். ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அங்கே போய் ஓட்டையோ உடசலையோ நம்ம கொடுக்க மாட்டோம். எங்க நல்ல கிஃப்டாக கொடுங்க, பார்த்தா அழகாக இருக்கணும். அல்லாஹால மிகவும் சங்கையாக மிக அழகாக நம்மை படைத்திருக்கிறான். நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன், உன்னுடைய ஜகாத். அதை மிக அழகாக ஓட்டை இல்லாம ஒடுசல் இல்லாம அல்லாஹுக்கு பிரசன்டேஷன் பண்ணும்போது என்னுடைய ஹஜ் மிக அழகானதாக போய் சேரணும். அதுல இருக்கும், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டையா இருக்கலாம், ஒடுசலா இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம், சங்கடங்களோடு இருக்கலாம். அது எதுவுமே இல்லாம என்னுடைய ஹஜ் என்கிற அமலை மலக்குகள் எடுத்து செல்கிற பொழுது ஒரு தூய்மையான கிஃப்டாக அல்லாஹுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். சுபுகு தொழுதோம், 2 ரக்காத் அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன். 30 நோன்பு வச்சோம், அல்லாஹுக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன். ஹஜ் செய்ய இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக நாம் செய்ய இருக்கிறோம். அப்போ அல்லாஹுக்காக எடுத்து வைக்கப்படுகிற அந்த அமல் ஓட்டையோ உடசுலோ அதுல ஒரு கீறலோ இல்லாமல் மிக அழகானதாக இருக்கணும். அதுக்கு பயணங்கள்ல பொதுவாக நாங்கள் சொல்றது, இங்க இருக்கக்கூடிய எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அதை சொன்ன மாதிரி அங்க போன பின்னாடி எல்லோரும் ஹாஜிகள் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டோம்னா, முதல்ல என்னுடைய கல்பும் என்னுடைய சிந்தனையும் சலாமத்தா தாசாவா இருக்கணும். அங்க எந்த கோபங்களுக்கோ எந்த மன வருத்தங்களுக்கோ எல்லாத்தையும் அந்தந்த நேரங்களில் விட்டுட்டு நம்ம அமலின் பக்கம் அல்லாஹுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிற அந்த விசேஷமான ஹஜ் என்கின்ற அமலை, உம்ரா என்கின்ற அமல்களை, தவாஃப் என்கின்ற ஒரு அற்புதமான அமல், ஹரமைன்ல செய்யப்படுகிற துவா என்கின்ற ஒரு அற்புதமானது, அது எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் மிக அழகானதாக சமர்ப்பணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. பிறகு அடுத்து நமக்கு தொடர்படியாக சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், மூத்த உஸ்தாதுகள் தொடர்படியாக ஹஜ்ஜுடைய பயணங்களில் இருக்கிறாங்க. சங்கையான பெருமக்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள். அந்த துவாவோடு போயிட்டு துவாவோடு வரும். மூத்த பெருமக்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள். பொதுவாக
ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு நிலையோடு முடிந்து விடுகிறது. தக்பீர் தஹரீமால இருந்து சலாம் கொடுக்கறதோ தஸ்லீம் சலாம் கொடுக்கறதோடு அது ஹலால் ஆயிரும். தக்பீர் கட்டிட்டோம்னா பேச முடியாது, சாப்பிட முடியாது, சிரிக்க முடியாது, ஒரு அமலுக்குள் வந்து விடுகிறோம். காலையில் சஹர் செஞ்சிட்டோன்னு சொன்னால் நோன்பு என்கின்ற அமலுக்குள் நாம் வந்து விடுகிறோம். பிறகு இஃப்தார் முடித்த உடனே அந்த அமலில் இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். இந்த பயணத்தை முழுக்க ஒரே அமலாக நம்ம சிந்தனையில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், இங்கே இருந்து எஹராம் கட்டுகிற பொழுது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நியத்தை வைக்கிறோமா இல்லையா, அங்கே இருந்து மீண்டும் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் நம்ம ஒரே அமலுக்குள் இருக்கிறோம். ரூமில் இருந்தாலும் சரி, ஹரமில் இருந்தாலும் சரி, அங்கே வெளியில் நம்ம வந்தாலும் சரி. இப்போ எந்த விதமான வேறு வேலைகளுக்கு வேறு சிந்தனைகளுக்கு நம்முடைய அமல்களில் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இருக்காது. ஒரே அமலுக்குள் நாம் வருகிறோம். தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எப்படி ஒரு அமலோ, சஹர் செஞ்சதுல இருந்து இஃப்தார் முடிகிற வரைக்கும் எப்படி ஒரு அமலோ, அங்கே வந்து உம்ராவோட அந்த சின்ன அமல் முடிஞ்சிடும். மற்ற நேரங்கள் தஸ்பீஹாத், அங்கே ஒரு செலவாத்துகள், குர்ஆனுடைய மஜ்லிஸ், துஆக்கள், அங்கே கேளிக்கைகள், அதே மாதிரி நட்பு வட்டாரங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. நேரங்கள் மிகுந்த பாதிப்பை அங்கே தான் ஏற்படுத்துகிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், இது எல்லாம் எப்போ களையப்படும் சொன்னால் ஒரே அமலாக நம்ம யோசிச்சுக்கணும். இங்கே பயணத்தை துவங்குதுல இருந்து மீண்டும் பயணத்தை கொண்டு வந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே அமல் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள், ஹஜ் என்கின்ற ஒரு அமல் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் சொன்னால் நம்முடைய நேரங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய சிந்தனைகள் பாதுகாக்கப்படும். ஷைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது, எந்த கோபத்தையும் ஏற்படுத்த மாட்டார், வீணான பேச்சுகளுக்கு அங்கே வேலை இருக்காது. மிக அழகாக அல்லாஹ்விடத்தில் ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜை சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜை நீ கபூல் செய், ஹஜ்ஜை கபூல் செஞ்சது, என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செஞ்சது அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த சஃபரை கபூலானதாக ஆக்கியல் புரிவானாக, ஆஃபிய சலாமத் நிறைந்ததாக ஆக்கியல் புரிவானாக. ஒரு மக்களே, பொதுவாக நம்முடைய உஸ்தாதுகள் சொல்லுவாங்க, அலட்சிய போக்கோடு உங்களின் எந்த செயல்களையும் நீங்கள் செய்யாதீங்க. எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ்தாலா ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறார். இப்போ மிக அழகான அந்தந்த இடங்களிலே உங்களுக்கு நினைவூட்டப்படும். அந்த நேரங்களில் எந்த நிலைகளிலேயும் இதுதானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் பேசப்படுகிற பொழுது, நபியினுடைய சுன்னத்துகள் சொல்லி தருகிற பொழுது நீங்கள் அலட்சிய போக்கோடு ஒருபோதும் இருந்துடாதீர்கள். அல்லாஹ் தாலா மேலேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருவானா, என்னுடைய கலாம் பேசப்படுகிறது, என்னுடைய ஆமால்கள் சொல்லித்தரப்படுகிறது, இந்த நேரத்தில் நீங்கள் அலட்சிய போக்காக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவான். கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு சுத்த விட்டுருவான். பரக்கத்துகள்லேருந்து கொஞ்சத்தை அல்லாஹ் தாலா பிடுங்கிக் கொள்வான். நேரங்களை அல்லாஹ் தாலா தாமதப்படுத்தி கொடுப்பான். அதனால் எந்த நேரங்களிலேயும் பயான் போன்ற மற்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு கேளுங்கள். அது பெரிய ஒரு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அல்லாஹ் தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து முழு சஃபரையும் லேசாக்கி அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜை செய்கிற உயர்ந்த நசீபை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் ஃபீ மஹ்தமி தன்ஸீல் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜில் உம்மதி ஷஃபீல் முத்னிபீன் ஷஃபீஇ யௌமுல் கியாமா. அல்லாஹு யா ஹாதி. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா
இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா லேசாக்கி தருவானாக. நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்வானாக. 2 ஹரம்களிலும் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்வானாக. துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அனைத்து தலங்களிலும் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்று அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் 3 ஹரம்களிலும் ஏத்திகாப் இருக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் செய்யக்கூடிய இந்த பாக்கியம் இறைவனுடைய பேரருளாலும் பெரும் கிருபையின் பொருட்டாலும் அவனுடைய அன்பினாலும் அவனுடைய அருளினாலும் மட்டுமே நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினாலேயோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தினாலேயோ இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இந்த ஆரோக்கியம் போன வருஷமும் இருந்துச்சு, நமக்கு கிடைக்கல. இந்த காசு போன வருஷமும் நம்ம கிட்ட இருந்துச்சு, கிடைக்கல. அதுக்கு முந்தின வருஷமும் இருந்துச்சு, நமக்கு கிடைக்கல. 20 வருஷமா இருந்திருக்கும், 30 வருஷமா நம்ம கிட்ட இருந்துச்சு, கிடைக்கல. ஆனா அந்த பாக்கியம் இந்த வருஷம் தான் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அல்லாஹ் இப்பதான் அவங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தஆலா யாரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை தான் தேர்ந்தெடுத்து வரச் செய்து அங்க சந்திக்கிறான். உலகம் முழுவதும் அப்படி ஒரு தேர்வை செஞ்சு தொழுகையில யார் நிறைய தொழுதா, யார் நிறைய தஹஜ்ஜுத் தொழுதா, யார் நிறைய நோன்பு வச்சா, யார் நிறைய குர்ஆன் ஓதுனா, யார் நிறைய தஸ்பீகள் செய்தாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் தேர்வு செய்து அவர்களை ஹஜ்ஜுக்கு தேர்வு செய்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேர்வாளர்கள் குழு தான் இது. நம்ம அல்லமானது ஹஜ் சர்வீஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு 234 பேர் போறோம். இந்த 234 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய 1.25 லட்சம் பேரும் இப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான். அதனால என் பணத்தை வச்சு நான் புறப்படுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வச்சு நான் போறேன் என்று மட்டும் யாரும் நினைத்து விடக்கூடாது. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் என்று சொல்லுவோம் இல்லையா? உண்மையிலுமே அருளாளனாக இருந்து அன்பாளனாக இருந்து உங்களை தேர்வு செய்திருக்கிறார். உங்களை விட செல்வந்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களை விட ஆரோக்கியமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் கூட விட்டுட்டு உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்க வீட்டுக்கு மேலே சிறந்தவர்கள் இருப்பாங்க, ஆரோக்கியமானவங்க, பணக்காரங்க. உங்க வீட்டுக்கு கீழே, உங்க வீட்டுக்கு பக்கத்துல, எதிரில், கீழே, மேலே எல்லா பக்கமும் உங்களை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா விட்டு விட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனுடைய தேர்வில் செல்லக்கூடிய நாம் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் குற்றங்குறைகள் எதுவும் இல்லாமல் நிறைவான முறையில் அமல் செய்துவிட்டு வருவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த கூட்டமே உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான். ஹஜ்ஜுடைய அமல்ல உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கணும். அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்மை எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதளவில் உங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த கூட்டமே. உங்களில் நிறைய பேர் நடக்காதவங்க இருப்பீங்க. முதல்ல நிறைய நடந்து பழகிக்கிங்க. தவாஃபுங்கிறது நடந்தே செய்ய வேண்டிய ஒரு அமல், சைங்கிறது நடந்தே செய்ய வேண்டிய ஒரு அமல். மீனாவிலிருந்து முஸ்தலிஃபால இருந்து அரஃபா,
மினா, முஸ்தலிஃபா, இந்த ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் குறிப்பிட்ட தூர அளவுக்கு பஸ்ஸில் போயிட்டாலும் குறிப்பிட்ட தூர அளவுக்கு நீங்கள் நடந்தே தான் ஆக வேண்டும். வீட்டு வாசல்ல கார்ல ஏறி ஆபீஸ் வாசல்ல போய் கார்ல இறங்கிட்டு இருக்கோம், பைக்ல இறங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதே போல அங்கேயும் போய் இருக்க முடியாது. ஹோட்டல் வாசல்ல கார்ல ஏறி பஸ்ல ஏறி மினாவினுடைய டென்ட் ரூம்ல போய் வாசல்ல போய் இறங்க முடியாது. மினாவில் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க, அங்கிருந்து 3/4 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ நம்ம நடந்து போகணும். தவாஃபு நடந்துதான் செஞ்சாகணும், சை நடந்துதான் செஞ்சாகணும். அதனால உங்களை நீங்கள் நடப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். ஏன்னா அன்று பிறந்த பாலகனாக இங்கே வரணும்னா குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி நடக்க பழகுதோ அதே போல ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால் நீங்க நடக்க பழகிக்கணும். மீண்டும் நடந்து அதிகமாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதிகமான காலடிகள் நடந்ததின் காரணமாக உங்களுடைய பாவங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உட்கார்ந்த இடத்திலிருந்து நம்முடைய இந்த அமல்களை செய்துவிட முடியாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிறைய நடந்து பழகுங்க. காலையில மாலையில வாக்கிங் போங்க. இதுவரையிலும் 2 கிலோமீட்டர் நடந்துகிட்டு வந்தீங்கன்னா இனிமேட்டுக்கு 4 கிலோமீட்டர் நடங்க. இதுவரையிலும் 4 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா இனிமேல்பட்டு ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்து பழகுங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும். எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. எனக்கும் இப்படி ஆகலாம், ஏற்பட்டா என்ன செய்யறது? அந்த சூழ்நிலையை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு அதற்கு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான பணிகளை, மனநிலைகளை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது முக்கியமானது. மனப்பக்குவம் வேணும். அங்க மனப்பக்குவம் இல்லைன்னா அமலை திருப்திகரமா செஞ்சுட்டு வர முடியாது. மனநிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் வேண்டும். நம்ம கூப்பிட்ட நேரத்தில் வந்து வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, கூப்பிட்ட நேரத்தில் கேட்டது கிடைக்கும். ஆனா அங்க ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படி இல்லை. உங்க வேலைகளை நீங்க தான் செஞ்சுக்கணும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் தனியாக இருப்பதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். மனதளவுல உடல் அளவுல உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஹஜ்ஜுடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜி ரொம்ப சொகுசான ஹஜ்ஜி. அது இந்த 2026 நம்ம 2007 ஹஜ்ஜிக்கு போறோம். அஜத்துமாருங்க எல்லாம் 1998 அல்லமானது ஹஜ் சர்வீஸ் 96 ஆரம்பிச்சதுலேருந்து அஜத்துமாருங்க போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஹஜ் சர்வீஸ்ல. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த ஹஜ்ஜிக்கு போகும் பொழுதெல்லாம் சொகுசுகள் கூடிக்கொண்டே தான் இருக்குது. நீங்க இந்த வருஷம் வந்துட்டு சில காட்சிகளை பார்த்துட்டு இந்த ஏற்பாடு சரின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா எங்களுக்கு அது ரொம்ப சொகுசா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு வரோம். அதனால எவ்வளவு சொகுசுகள் இருந்தாலும், ஆடம்பரங்கள் இருந்தாலும், பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தாலும் கூட, முன்னேற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஒன்று நடக்குவாங்க. நம்ம இதுவரையிலும் சிந்திச்சிராத, பார்த்திராத, அனுபவிச்சிராத ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். அதை எல்லாருக்குமான சூழ்நிலையாக கூட இருக்கலாம், பொதுவான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒருவருக்கான சூழ்நிலையாக இருக்கலாம். அதை எல்லாமே சமாளித்து தான் ஆகணும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, கஷ்டங்கிறது எல்லா காலத்திலையும் கஷ்டம் இருக்குது. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நியத்தை எப்படி வைப்போம்? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி ஃபதகப்பல்ஹா மின்னி. நான் உம்ரா செய்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், எனக்கு முதல்ல லேசாக்கி கொடு. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம் இந்த ஹஜ்ஜையோ இந்த உம்ராவையோ நீ ஏற்றுக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1400 வருஷமா நம்ம ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1400 வருஷமா ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 1400 வருஷமாவும் ஹஜ்ஜிங்கிறது கஷ்டமான காரியம் தான். கப்பல்ல போனவங்களுக்கும் கஷ்டம்தான், குதிரையில கழுதையில போனவங்களுக்கும் கஷ்டம்தான், இன்னைக்கு பிளைட்ல போறவங்களுக்கும் கஷ்டம்தான். அதனால கஷ்டங்கிறது எல்லா காலத்திலும் பொதுவானது.
அதனால தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நியத்திலேயே ஃபயஸ்ஸிருஹாலி, எனக்கு லேசாக்கி கொடு என்று நீங்கள் கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் உங்களை நீங்க தயார் செய்து கொள்ள வேண்டும். 15ஆம் நூற்றாண்டுல பாபருடைய மகள் குல்பத்தான் பேகம் என்று சொல்லி ஒரு மகள் இருந்தாங்க பாபருக்கு. பாபருடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஹுமாயூன். அந்த பாபருடைய மகள் குல்பத்தான் பேகம் கிபி 1523 அவங்க ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி நாடி தன்னுடைய மருமகன் அக்பருடைய மகன் ஹுமாயூன்கிட்ட, எனக்கு நான் ஹஜ்ஜி செய்யணும், அதனால எனக்கு 2 கப்பல் தயார் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கப்பல் 2 வருஷமா தயாராகுது. இன்னைக்கு நம்ம 10 நாளைக்கு முன்னால பணம் கட்டணும், இன்னைக்கு புறப்பட்டோம் ஹஜ்ஜிக்கு. அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்யணும்னா எப்படி? கப்பலே தயார் செஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ ஃப்ளைட்டு நம்ம தயார் செய்ய வேண்டிய தேவையில்லை. கப்பல் இருக்கும், ஃப்ளைட்டு இருக்கும், அதில் நமக்கு ஒரு இருக்கை மட்டும் போதும். அவங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு கப்பல் சலீமி இலாஹி என்று சொல்லி 2 கப்பல் தயார் செஞ்சாங்க. இந்த 2 கப்பல்ல போகிறதுக்குன்னு சொல்லி தயாரான பிறகு அக்பருடைய மனைவி நானும் வரேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதோடு சேர்த்து சில மந்திரிகளுடைய மனைவிமார்கள், சில மந்திரிகள் எல்லாம் புறப்பட்டு ஒரு 11 பெண்கள், அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆண்கள், செலவுக்கு தேவையான பணங்காசுகளோடு 2 கப்பல்கள் அங்கிருந்து புறப்பட்டாங்க. சூரத்தில் அங்கிருந்து தான் துறைமுகம், குஜராத் சூரத்தில் இருந்து தான் துறைமுகம், அங்கிருந்து தான் கப்பல் புறப்பட வேண்டிய சூழ்நிலை. அங்க வந்து பார்த்தாக்க கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருந்ததின் காரணமாகவும் கடல்ல இடையில கொள்ளையர்கள் அதிகமாக இருந்ததின் காரணமாகவும் உடனே புறப்பட முடியல. 1 வருஷம் சூரத்தில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா புறப்பட்டாங்க. புறப்பட்டு 4 வாரத்தில் ஜித்தாக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ அவங்க புறப்பட்டதிலிருந்து மக்காவுக்கு போய் சேரும் பொழுது 2 ஹஜ்ஜி முடிஞ்சு போச்சு. சொந்த ஊர்ல இருந்து புறப்பட்டதிலிருந்து அவங்க மக்காவுக்கு போய் சேரும் போது 2 ஹஜ்ஜி முடிஞ்சு போச்சு. 3வது ஹஜ்ஜுடைய காலங்களில் தான் போய் நெருக்கமா போய் இருக்கிறாங்க. அங்க போய் உம்ரா செஞ்சுட்டு மக்கா மதீனா ஜியாரத்தெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ஹஜ்ஜை செஞ்சு முடிக்கிறாங்க. ஹஜ்ஜை செஞ்சு முடிச்ச உடனே அக்பருடைய மனைவி நான் ஊருக்கு போறேன் என்று அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். பாபருடைய மகள் குல்பத்தான் பேகம் நான் இன்னும் 2-3 வருஷம் இருந்து இன்னும் 2-3 ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரேன் என்று அவர்கள் அங்கேயே தங்கி விட்டார்கள். தங்கி இருந்து 4 ஹஜ்ஜிகள் அந்த அம்மா செஞ்சாங்க. கூடவே சில பெண்களும் இருந்தாங்க, கூடவே சில ஆண்களும் இருந்தாங்க. இவங்க தங்கமும் வெள்ளியுமாக அதிகமாக எடுத்துட்டு போயிருந்தாங்க. அங்க போய் தாராளமா தான தர்மங்கள் செஞ்சாங்க. 12,000த்திற்கும் மேற்பட்ட ஆடைகள் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அங்க போய் தாராளமா தர்மம் பண்ணாங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களே, மக்காவில் போய் இதை தர்மம் பண்ணுங்க என்று சொல்லி அங்க இந்தியாவில் இருந்த செல்வந்தர்கள் பொதுமக்கள் ஏறத்தாழ 6000 தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவைகளையும் அங்க போய் தர்மம் பண்ணாங்க. இப்படியாக 4 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்து அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்துவிட்டு ஈரான், ஈராக்கு, மதீனா எல்லா ஜியாரத்துகளையும் முடித்து கொண்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்து சேரும்போது 7 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் போறதுக்கு ஒரு பயணம், 1 வருஷம் வர்றதுக்கு ஒரு பயணம், அங்க 4 வருஷம் தங்கியிருந்தாங்க. இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கஷ்டம் எப்படி இருந்திருக்கும். கடல் கொள்ளையர்கள், பாலைவனம், மழை, புயல், எல்லா சூழ்நிலைகளையும் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி கொண்டு அவங்க அந்த ஹஜ்ஜை போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னா அந்த நெஞ்சுரம் இப்படி இருந்திருக்கும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜி ரொம்ப லேசான ஹஜ், எந்த விதமான சிரமங்களும் இல்லாத ஒரு ஹஜ். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவானாக. இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மனித குலத்திற்கு ஐம்பெரும் கடமைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஐம்பெரும் கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. இதில் நேரத்தை கொண்டு இபாதத் செய்வதுதான் தொழுகை, நேரத்தை தியாகம் செய்வது. உடலை கொண்டு தியாகம் செய்வது நோன்பு, இபாதத். நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய இபாதத் என்பது ஜக்காத். ஆக உடல், பொருள், நேரம், காலம், இந்த மூன்றையும் மூன்று இபாதத்துக்கு கடமையாக்கிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து தரப்பட்ட கடமைதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. இங்கே பொருளாதாரத்தை தருகிறோம், உடலை வருத்தி கொள்கிறோம். அங்குள்ள சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடலை நாம் மாற்றிக்கொள்கிறோம், அல்லது அதற்குண்டான ஏற்பாடு சிரமங்கள் வருகிறவோ பொறுத்து கொள்கிறோம். அதுபோன்று கால நேரங்கள் 2 மாதம் 1.5 மாதம் செலவு செய்வது மட்டுமில்லாமல் வியாபாரம், தொழில்துறை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். எனவே தான் மற்ற கடமைகளில் செய்வதற்கு முன்னால் இதை இப்படி நீங்கள் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தொழுகையாளிகளுக்காக ஒரு ஜோடு, ஜகாத் கொடுப்பவருக்காண்டி ஒரு ஜோடு விளக்கமானால் தரப்படும். ஆனால் வழி அனுப்பு, கண்ணியப்படுத்தி அவரிடத்தில் எங்களுக்காண்டி துவா செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டு நடைபெறக்கூடிய ஒரு இபாதத்து என்றால் ஹஜ்ஜி தான். யாரெல்லாம் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து நம்முடைய ஊர், நம்முடைய உறவு முறை, நம்முடைய மஹல்லா எல்லோரும் நம்மிடத்திலே உச்சி முகர்ந்து எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மக்ஃபிலில் ஹாஜ் வலமன் இஸ்தக்ஃபிலில் ஹாஜ். ஹாஜிகள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறார். யா அல்லாஹ் ஹாஜில் பாவங்களை மன்னித்து விடு. அந்த ஹாஜிகள் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களின் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த 3 தியாகமும் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே உள்ளடக்கி இருக்கிறது. பொருள், காலம், நம்முடைய உடல். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு அமல், நம்முடைய அமல் சிறப்பாக சீராக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி தான் இந்த வழிகாட்டுதல்கள். அதிலே கொஞ்சம் கூட பழுது வந்துடக்கூடாது, குறை வந்துடக்கூடாது. குறை வந்தால் என்னாகும்? அல்லாஹ் மன்னித்து விடுவான். தெரியாமல் செய்யக்கூடிய எந்த தவறையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சின்ன சின்ன தவறுகள் நம்மையும் அறியாமல் தெரியாமல் நடக்கிற போது அதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து ஒரு அமலை செய்ய வேண்டும், அதை முழுமையாக பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிற அந்த வெகுமதி நமக்கு கிடைக்கும். அந்த வெகுமதி என்ன? அன்று பிறந்த பாலகர். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தையாக ஊர் வருகிறோம் என்கின்ற அந்த வெகுமதி. அல்லாஹ் அக்பர். ஒரு தப்பு பண்ணிட்டான், காவல்துறை கைது செய்தது, நீதிமன்றத்தில் அவருக்கு குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு நடக்குது. நீதிபதி கேட்கிறார், இந்த ஒரு தவறை உனக்காக வேண்டி தரக்கூடிய தண்டனை 5 வருஷம் ஜெயிலு, இல்லை என்றால் இவ்வளவான் பனிஷ்மெண்ட்டு, இல்லை என்றால் உன்னைக்கு மன்னிப்பு. இப்போ ஒரு தவறுக்காக வேண்டி 5 வருட காலம் சிறை தண்டனை என்றால் ஒரு சின்ன தவறு, எந்த தவறாலும் இருக்கட்டும், காலமெல்லாம் பாவங்களிலேயே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகராக நம்மை அனுப்புவதற்கு அல்லாஹு தஆலா தரப்படுகிற ஒரு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அது எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, அந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஹஸரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்க போதுமானவன். நாம் எல்லாரும் துஆ செய்வோம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஹஜ்ஜு லேசாகணும்னா இங்கே யாருடைய சாமர்த்தியமும் அல்ல. எல்லா ஹஜ்ஜு ஜோடிலையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான். யாருடைய சாமர்த்தியத்தினாலும் இங்கே ஹஜ்ஜு லேசாகாது. அவர் 25 வருஷம் போகிறாரு, அவர் 45 வருஷம் மக்காவில் இருந்துருவர், அவர் அப்படியெல்லாம் அனுபவசாலி என்பதெல்லாம் ஹஜ்ஜில் வேலைக்கு இடமே கிடையாது.
நாம் பார்த்த அனுபவத்தில் பார்த்தவரை ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய ஹஜ்ஜி பயணங்கள் லேசாக வேண்டும் என்றால் துவா மட்டும்தான். மீனாவில் இருந்து முஸ்தலிஃபா வருவதற்குண்டான அந்த பயண தூரம் 6 கிலோமீட்டரை 12 மணி நேரம் பஸ்ஸிலேயே உட்கார்ந்து நம்ம கழிச்சிருக்கோம், உள்ள வர முடியாமல். இது ஒரு காலம். அதே நேரத்தில் 10 நிமிடத்தில் வந்த பயணங்களும் உண்டு. 10 நிமிஷத்தில் அங்கே புறப்பட்டு வந்துட்டோம். ஹாஜிமார்களுக்கு, பழைய ஹாஜிமார்கள் கேட்டு பாருங்க அந்த பயணம் எப்படி இருக்கணும். அதே மாதிரி முஸ்தலிஃபாவிலிருந்து மினா வரும் பொழுதும் இந்த 2 பயணம் தான் சவாலுக்குரிய பயணம். இந்த 2 பயணங்களையும் பல மணி நேரங்கள் ஒரு நாள் முழுவதும் பஸ்ஸில் இருந்தவர்கள் எல்லாம் உண்டு. அப்துல்லா ஹசரத் அவர்கள், அல்லா தஆலா அவருடைய வறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக, 2014 வரை நம்மளோட வழிகாட்டியாக வந்தவங்க. அவருடைய பஸ்ஸெல்லாம் நல்ல திறமையான ஆள், திருவள்ளூர் அரசு காட்சியாக இருந்தவங்க, நம்முடைய பல முறை வழிகாட்டியாக வந்தவங்க. அவர் 2013-14 வரும்பொழுது அந்த பஸ் ஒரு நாள் சுற்றிக்கிட்டே வந்துச்சு. நல்லா தெரியுது, போலீஸ் விரட்டி விடுது. இப்படியும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் டெண்டுக்கு வந்து சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. இது யாருடைய சாமர்த்தியம், என்ன திறமைனா ஒன்றும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய அந்த துவா தான். அங்கே யாரையும் கை காட்ட முடியாது. வழிகாட்டி என்னங்க ஜெருத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கண்ணு முன்னாடி தான் நடக்கும். டென்ட் அங்கே இருக்கு. 2026-24 4 அஜர்த்து வரும் பொழுது அஜர்த்து வரவே இல்லை. 2014 வரும் ஹாஜிகளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ரோடு கிராஸ் பண்ணுன்னா அந்த டெண்டு ரொம்ப தவிச்சிச்சு. பயங்கரமான வெயில். ஆனால் போலீஸ் என்ன சொல்லுது, நேர போய் வான்னு சொல்லுது. நேர போய் வந்து 6 கிலோமீட்டர் நடந்தே போகணும். பயங்கரமான வெயில். தண்ணி பாட்டில் ஒன்று தான் இருக்கு. பயங்கரமான வெயில். என்ன பண்ணுறது? அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்முடைய கல்புல போட்டான். ஒன்றும் இல்லை, போலீஸ் கொஞ்ச நேரம் எதுக்கு சொல்லுதுன்னா, ஒரு கருப்பர் கூட்டம் அங்கே நிற்கிது, அவங்க போகணுன்னு ரோடு திறந்துடுவாங்க, ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஒரு ஓரமாக போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்தோம். அஜர்த்து எல்லாரும் இப்படி உட்காருங்க, ஒன்றும் பதறாதீங்க. ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கருப்பர் கூட்டம் போன உடனே ரோட்டை திறந்து விட்டாங்க. உடனே டெண்டுக்கு போயிட்டோம். இப்போ இது யாருடைய சாமர்த்தியம்? இதனால எதுக்காண்டி சொல்றேன்னா, இப்போ இருந்தே துவா செய், யாரெல்லாம் என்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை லேசாக்கி கொடுல்லா. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் முடிந்தால் ஒரு நோன்பு வைத்து கூட துவா கேளுங்கள். அந்தந்த அர்கான்களை, ஹஜ்ஜுடைய கடமைகளை அந்தந்த மீகாத் எல்கைக்குள்ளாக நாங்கள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை கொடு ரப்பே அப்படின்னு முடிந்தால் ஒரு நோன்பு வைத்து கூட ரப்பிடத்தில் அப்ளிகேஷன் போட்டு வந்தோம்னா நம்முடைய பயணங்கள் எப்படி லேசாகும்னே சொல்ல முடியாது. இந்த ரஜபுல, இப்போ கழிஞ்ச இந்த ரஜபுல நாங்கள் உம்ராவில் இருக்கோம். எங்களை பின்னாடி ஒரு ஃப்ளைட் போகுது, பெறப்படுது உம்ராவிலிருந்து. அந்த ஃப்ளைட் அகமதாபாத்தில் போய் நின்னோடனே இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி 3 நாளாக ஏர்போர்ட்டில் உட்கார வச்சு, உங்களுக்கு பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து நாங்கள் வர்றோம், நாங்கள் நேராக வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 2 நாள் இறக்கி விட்டு எதுக்காண்டி இறக்கி வச்சாங்கன்னு தெரியல. முகமதுன்னு ஒரு பேரில் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கேட்டேன் எதுக்கு, நான் என்ன சிரமம், யார் கொடுக்க சிரமம், யாரையும் இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. 2 நாளாக உட்கார வச்சு சாப்பாடுங்க எல்லாம் ஒன்றுக்கா கொடுக்காம அப்புறம் அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் பேப்பரில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த மாதிரி எதிர்பாராத சிரமங்கள் அல்லது இருக்கக்கூடிய சிரமங்கள் லேசாகணும்னா, எதிர்பாராத சிரமங்கள் வராமல் இருக்கணும்னா துவாவை கொண்டு தான் இதையெல்லாம் சொல்லுறது அவங்களை கூப்பிட்டுருக்கோம். ரப்பிடத்தில் இப்போ இருந்தே யாரெல்லாம் எங்களை லேசாக்கி கொடு ரப்பே, நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பலகீனமானவர்கள் ரப்பே அப்படின்னு அல்லாட்ட கேட்டுட்டு வருவோம். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وكان النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.
சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொல்லிக் கொள்ளலாம். ஆண்கள் சப்தமாக தல்பியா சொல்ல வேண்டும், பெண்கள் மௌனமாக தல்பியா சொல்ல வேண்டும். لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك தல்பியா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஹஜ் செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. முதலாவதாக நீங்கள் எங்கள் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததற்கு ஜஸாக்குமுல்லா அஹ்சனல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்து, இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் மஹமூத் மரைக்காயர் ஹாஜி அவர்களுக்கும், கிராத் ஓதிய பாசத்திற்குரிய பன்முகத்திறனாளி ஜமாத்துல்லமா தமிழ்நாடு மாவட்டத்தினுடைய தகுதிமிக்க துணை செயலாளர் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், நம்மோடு ஹசரத் அவர்களும் வழிகாட்டியாய் வருகிறார்கள். நமக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற மிகச்சிறந்த, தமிழகத்தில் இப்படி ஒரு எழுத்தாளர் இல்லை ஆலிம்களில், அவ்வளவு சிறந்த எழுத்தாளர், பன்னூல் ஆசிரியர், கண்ணியத்திற்குரிய ஹலீலுர் ரஹ்மான் மன்பஇ ஹசரத் அவர்களுக்கும், அவர்களும் நம்மோடு வருகிறார்கள். நாகூர் ஹலீஃபா, சொல்ல வார்த்தை இல்லை, கண்ணியத்திற்குரிய ஹலீஃபா சாஹிப் அவர்களுக்கும், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான திருச்சி மின்ஹாஜுல் உலூம் அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஃபசுல்லா ஹசனி ஹசரத் அவர்களுக்கும், நாகூர் அஷ்ஷரீஃபினுடைய உரிமையாளர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான ஹாஜி தமீமுல் அன்சாரி சாஹிப் அவர்களுக்கும், இஸ்மாயில் டாக்டர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய டாக்டர் சாப் அவர்களுக்கும், இதே போல அமானத் ஹஜ் சர்வீஸினுடைய பணியாளர்கள் நிறைய பேர் வேர்களாய் இங்கு மேடையில் இல்லை, ஆனால் வெளியில் இருக்கிறார்கள், அத்துணை பேர்களுக்கும், இவ்வாண்டு அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் அத்துணை பேர்களுக்கும், அவர்களோடு வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதில் காதிலே விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லுவார்கள்.
கோடி கண்கள் போதாது. எத்தனை முறை பார்த்தாலும் அலுப்பு தட்டாத அற்புதமான அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு அவன் விருந்தாளியாய் செல்ல போகிறோம். சாதாரணமாக ஒரு உயர்ந்த மனிதருக்கு விருந்தாளியாய் சென்றால் அவரின் உபசரிப்பு எப்படி இருக்கும்? ஆனால் அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீனுக்கே விருந்தாளியாய் செல்ல போகிறோம். செல்பவர்கள் யார் தெரியுமா? பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நாம். அதனால்தான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து அழுது கொண்டே படிந்து சென்றார்களாம். ஏன் இப்படி செல்லுகிறீர்கள் என்று கேட்கிற போது ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்தா வருவான். பாவம் செய்த அடிமைகள். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆண்டு வாய்ப்பு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு குடும்பமாய் சென்று ஒரு குடும்பமாய் திரும்புகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவ்வப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இப்பொழுது உங்களுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஒரு நாள் முன்னாள், விமானத்திலே செல்வதற்கு ஒரு நாள் முன்னால் எப்படி இஹ்ராம் கட்டுவது, எப்படி நடந்து கொள்வது என்பதெல்லாம் அப்பொழுது சொல்லித்தரப்படும். இன்றிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டியது, முதல்ல காபத்துல்லாவினுடைய கண்ணியத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். நாம போகிற காபத்துல்லா எப்படிப்பட்ட ஆலயம் தெரியுமா? இன்ன அவ்வள பைத்தின் உதியல் இன்னாசில் அல்லத்தி பி பக்கத்த முபாரக்கா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது மக்காவை பரக்கத் என்று சொல்லுகிறான். பரக்கத் என்றால் என்ன? தமிழில் அதற்கு ஒரு வார்த்தையில் அர்த்தம் இல்லை. அபிவிருத்தி என்றால் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு. பரக்கத்துனா என்னதான்? ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 1,00,000 வேலையை பார்க்கும், அதுதான் பரக்கத். இதுக்கு தமிழ்லையோ உருதுலையோ ஒற்றை வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது? ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 1,00,000 வேலை. ஹதீஸ்களில் இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளி மஸ்ஜிது நபவியிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசியோடு அமர்ந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்களாம், இக்ரிஅனி அபூபக்கர், அபூபக்கரே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு சாப்பாடு கொடுங்க. இக்ரிஅனின்னா சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம். பள்ளியில் அபூ ஹுரைரா உட்கார்ந்து இருந்ததுனால அபூபக்கர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு பக்கத்துல உட்கார்ந்து பசியோடு இருக்கிற அபூ ஹுரைராவுக்கு பக்ரா சூராவை ஓதி காட்டினார்களாம். சூரத்துல் பக்ரா எத்தனை ஜுஸு? நீங்க தான் சொல்லணும். 2.5 ஜுஸு ஓதி காட்டா எப்படி இருக்கும்? மயக்கமே வந்துருச்சு, எந்திரிச்சு போயிட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அடுத்து உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்கள பார்த்து இக்ரிஅனியா உமர், உமரே நீங்களாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்களேன். உமர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஆல இம்ரான் ஓதி காட்டினாங்களாம். 1 ஜுஸு போயாச்சு. அடுத்து ரசூலுல்லாவே உள்ள வர்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா நினைச்சாங்களாம், 4-5 சூரா தெரிஞ்சாலும் தெரிஞ்சதெல்லாம் ஓதி காட்டிட்டு போயிடுச்சு. 30 ஜுஸு ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. இக்ரிஅனின்னு சொல்லி முழு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சுட்டா நம்ம ஜனாஸா தான், வேற வழி இல்லை. என்ன செய்யறது? இக்ரிஅனி யா ரசூலல்லாஹ். பெருமானார் சிரிக்கிறார்கள். நான் அபூபக்கரை போன்ற பக்கராவையோ உமரை போன்ற ஆல இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன், எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். பின்னால் சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டிலிருந்து ஒரே ஒரு கிளாஸிலே பால் வருகிறது. இதான் இருக்கிறது. அபூ ஹுரைராவுக்கு சந்தோஷம், 1 கிளாஸ் பால் நமக்கு கொடுக்க போகிறார்கள் என்று. நாயகமே அதை கொடுங்கள். பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா உம்மை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், உனக்கு மட்டும் கொடுக்க முடியாது. 80 பேர்கள், அவர்களை அழைத்து வாருங்கள்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாயகமே ஒரு கிளாஸ் பாலை 80 பேர் குடிச்சா முடியவே முடியாது ரசூலே, அழைத்து வாருங்கள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழைத்து வருகிற போதே தந்திரம் செய்தார்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஆளா நாம நின்றுவோம், கொடுத்த உடனே ஃபுல்லா குடிச்சிட்டு முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களோ நமக்கு தெரியாது. எல்லோரையும் அழைத்து கொண்டு முதல் ஆளாய் வந்த அபூ ஹுரைரா நிற்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் வாருங்கள், எல்லோரும் குடிக்கட்டும். 80 பேர்களும் குடித்தார்கள். அப்படியே இருந்தது. கடைசியில் அபூ ஹுரைரா நீங்கள் குடியுங்கள், குடித்தார்கள். மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள். 4வது முறை வயிற்றில் இடமில்லை நாயகம். ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதான் பரக்கத். இதே காபத்துல்லா ஒன்று ஒன்றாகவே நாம் செல்லுகிற இடம். இங்கு ஒரு ரக்காத்துக்கு ஒரு ரக்காத் தொழுத நன்மை, அங்கு ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 ரக்காத்து தொழுத நன்மை. 1,00,000 ரக்காத்துன்னா நம்ம சுருங்க சொல்றதா இருந்தா தக்பீர் தஹ்ரீமாவோடு 16 வருஷம் தொழுதா, 16 வருஷம் தொழுதா என்ன நன்மையோ அது ஒரு ரக்காத்துக்கு. அப்ப 4 ரக்காத்துக்கு 16 பெருக்கள் 4 கணக்கு போட்டுக்கங்க. நம்ம வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் வாழ்நாள் முழுக்க தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம ₹1 தர்மம் செய்தால் 1க்கு 10, இங்க அங்க தர்மம் செஞ்சா 1க்கு 1,00,000. அப்ப வாழ்நாள் முழுக்க நாம் இதுவரை எவ்வளவு தர்மம் செய்தோமோ அதை ஒரு நாளில் அங்கே சம்பாதிக்க முடியும். நாம் செல்லுகிற இடம், இடத்தின் மகிமை, இடத்தின் அருமை. பொதுவாகவே ஒரு பொருளின் மதிப்பு அதற்கு உரியவருக்குத்தான் தெரியும். நம்ம ஹக்கானி அழகாக சொல்லுவார்கள். ஒரு சிறுவன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே கேட்டாராம், வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டிருக்கிறார். வாழ்வை புரிய வைக்க அந்த தகப்பனார் ஒரு கல்லை எடுத்து கையிலே கொடுத்து, நீ பழைய இரும்பு மார்க்கெட்டிலே நில், என்ன விலைக்கு கேட்கிறார்கள் என்பதை மட்டும் சொல், ஆனால் விற்று விடாதே. அந்த கல்லை எடுத்துட்டு போய் பழைய இரும்பு மார்க்கெட்ல கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கே, இந்த கல் ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்குமா? அவர் தகப்பனார்ட்ட சொல்றாரு, ஒரு கல் 500 ரூபாய்க்கு கேட்கிறாங்க வாப்பா. சரி பரவாயில்ல, நாளைக்கு செல். நாளைக்கு சென்று ஜவுளி கடைக்கு முன்னால் பார்த்து விட்டு ஒரு பெண்மணி பிளவுஸுக்கு இந்த கல்லை வச்சா நல்லா இருக்குமே, ஒரு 5000க்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். பாப்பா நேத்து 500, இன்னைக்கு 5000. நாளை வெள்ளிக்கடைக்கு முன்னால் போய் நில். வெள்ளிக்கடைக்கு முன்னால் போய் நிற்கிற போது அங்கிருந்து வந்தவர் கேட்டாராம், கல் நன்றாக இருக்கிறது, மோதிரத்திற்குள் வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்று. அந்த வெள்ளிக்கடைக்காரர் 50,000க்கு இந்த கல் கிடைக்குமா என்றார். தாப்பனாட்ட வந்து, பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைபர் கூடிக்கிட்டே இருக்குதே, இந்த கல்லை கொண்டு போய் தங்க கடைக்கு முன்னாடி நில். தங்கம் இருக்கிற கடைக்கு முன்னால் நிற்கிற போது அந்த தங்க கடைக்காரர் பார்த்தார், எனக்கு 50,000க்கு கிடைக்குமான்னு கேட்டாராம். தாப்பனார், அப்படியா? வைர வியாபாரம் செய்கிற கடைக்கு முன்னால், வைர வியாபாரம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்துருக்கிறீங்களா? நிறைய வியாபாரிகள் வந்திருக்கிறீங்க, இடுப்புல தான் சொருகிட்டு வருவாங்க வைரக்கல்ல. அங்க போய் இப்படி காட்டின உடனே, ஆஹா இது காஷ்மீர் சுப்ராகிற்றே, காஷ்மீர் நீளமாகிற்றே, 50 லட்சத்துக்கு இந்த கல்லு கிடைக்குமா? தகப்பனாட்ட ஓடி வந்து சொல்றாரு, வாப்பா ஒரு கல்லுக்கு 50 லட்சம். அதன் மதிப்பு யாருக்கு தெரிகிறதோ அதை பொறுத்து அதன் பவர் அதிகம். ஒரு பொருளின் மதிப்பு அதை உணர்ந்தவர்களை பொறுத்து. இதை போல காபாவின் மதிப்பு நம்முடைய எண்ணத்தை பொறுத்து. எண்ண விசாலமாக, ரப்பே உன் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், என் பாவங்களை போக்கி என் கண்ணியத்தை கூட்டி என் அந்தஸ்தை உயர்த்தி நல்லவர்களாய் நல்லோர்களின் கூட்டத்தில் நபிமார்களின் கூட்டத்தில் என்னை எழுப்ப வேண்டும் ரப்பே. உலகத்தில் வாழுகிற போது நல்லவராய், மரணிக்கிற போது நல்லவராய், எழுப்புகிற போது நல்லவராய் எழுப்ப வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு சென்றால் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி மிக சந்தோஷமாக சென்று மிக சந்தோஷமாக திரும்புகிற அமைப்பை அல்லாஹ் தந்து விடுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. நாம செல்லுகிற இடம் ஆக உயர்ந்த இடம். பெண்களுக்கு சொல்லுவேன்,
நிறைய ஆம்பளைங்க நோன்பு வைக்கிறேன் மகனை வைக்க மாட்டாங்க. வைக்கிறதெல்லாம் யாருன்னாக்கா பொம்பளை தான் வைப்பாங்க இல்லையா? அதனால இப்படியாவது ரோசை வந்து ஆம்பளைய வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இந்த தடவை இன்ஷா அல்லாஹ். ஒரு நோன்பு வைத்தால் 1,00,000 நோன்பு வைத்த நன்மை. ரமலான்ல 30 நாள் தானே வைக்கிறோம். அப்ப 1,00,000 நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் தேவை? 1,00,000 நோன்பு வைக்க ஒரு குர்ஆன் ஓதினால், மக்காவில் ஒரு குர்ஆன் ஓதினால் 1,00,000 குர்ஆன் ஓதிய நன்மை. நம்ம வாழ்நாள்ல ஒரு 100 குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரமலான்ல எத்தனை குர்ஆன் வாழ்ந்தோம், எத்தனை குர்ஆன் ஓதணும்? ஒரு 100 குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? அங்கு ஓதினால் 1,00,000. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஜனாசா தொழுகை, ஒரு ஜனாசா தொழுகை தொழுதால் ஒரு உகது மலை அளவு நன்மை என்றால் அங்கே 1,00,000 உகது மலை அளவுக்கு நன்மை. அப்ப நாம போயிட்டு வெறும் கையோடு திரும்பக்கூடாது. வெறும் கையோடு அல்ல, 1000 அல்ல 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன நன்மையை பெறுகிறோமோ அவ்வளவு நன்மையோடு மன திருப்தியோடு அல்லாஹ் ஒரு சுக்கூனை போடுவான். ஹஜ் மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அனுபவம், மறக்கவே முடியாது. சென்றவர்களுக்கு தெரியும். இங்கு பலமுறை ஹஜ் செய்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளை தேடி தருகிற இல்லம் அந்த இல்லம். அதை காண கண் கோடி வேண்டும் என்று சொன்னார்களே, கல்வார கண்ணார கண்டு மகிழ வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானார். அந்த காபத்துல்லா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்குகிறது. நம்ம பரக்கத்து ரஹ்மத்துன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அந்த ரஹ்மத்துன்னா என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஒரு நபி பாக்கி இல்லாமல் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது ரஹ்மத்தை தான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்படி ஒவ்வொரு நபியும் இல்லம் தர்ஹம்னி இல்லம் தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி வ அக்கும் மினல் காசிரீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ தல்கிபிலி குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபாதுகல்நாஹும் பி ரஹ்மத்தினா வரிசையா சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப எல்லாரும் ரஹ்மத்தை கேட்டாங்களே, அந்த ரஹ்மத்து இறங்குற பவர் ஹவுஸ் இறங்குற இடம் காபா. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்குகிறது. ஒவ்வொரு நாளும் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு 19 ரஹ்மத் கொடுக்கப்படுகிறது. மிச்சம் எவ்வளவு இருக்கு? கணக்குல எல்லாரும் கில்லாடினாங்க. காதல விழுகல எத்தனை இருக்கு? ஒரே ஒரு ரஹ்மத். இதுதான் உலகத்தில் இருக்கிற லட்சோபலட்சம் பள்ளிகளுக்கும் செல்கிறது. ஒரு ரஹ்மத் தொழக்கூடியவர்களுக்கு, இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு செல்கிறது. தொழக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து பாசாகிறது. அதனால் உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது. ஒரு ரஹ்மத்துக்கு உலகம் சுபிச்சம் என்றால் 119 ரஹ்மத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த உணர்வு உலகத்தில் வேற எங்கும் இப்படி அனுபவிக்க முடியாது. நீங்க அங்க போவீங்க, ஒரு சுக்கூன் மன சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு நிகர் உலகத்தில் எங்குமே சந்தோஷம் அடைந்திருக்க முடியாது. அற்புதமான சுக்கூன் 119 ரஹ்மத் நிறைவாக கிடைக்கிற இடத்திற்குத்தான் நாம் செல்ல போகிறோம். நாம் செல்லுகிற இடம் சாதாரண இடம் அல்ல அப்படிங்கிறத முதல்ல உணரணும். இரண்டாவதாக, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தானே என்பதற்கு இப்ப இருந்தே நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். சுக்ரியா லைன் சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும். இந்த நன்றி தான் நம்முடைய எல்லா பயணத்தையும் லேசாக்கும், சிரமத்தை எல்லாம் போக்குவது நன்றி தான். ஒருத்தர் ஒரு நன்மை செஞ்சவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டா எவ்வளவு ஆனந்தம் அடைகிறார். நம்மை அல்லாஹ் இந்த வருடம் தேர்வு செய்திருக்கிறானே, அவனுக்கு என்ன வகையில் அஜர் சொன்னாங்களா இல்லையா? ஒரு நோன்பு வச்சு நன்றி செலுத்தலாமே.
2 ரக்காத் தொழுது நன்றி செலுத்தலாமே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாமா சாதி சில நேரத்திலே உதாரணங்களோட சொல்லுவார்கள். சாதியும் ரூமியும் எங்கு வந்தாலும் அங்கு அதிசயம் தான். அந்த சாதி கொஞ்சம் கறி வாங்கிட்டு போனாரா வீட்டுக்கு. கஷ்டமான மனுஷன் சாதி. 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறார். அவர் வாங்கிய கறியை கழுகு ஒன்று கவ்விக்கொண்டு பறந்து விடுகிறார். நம்ம பசங்கள இருந்தாக்கா அந்த மாதிரி கறியை கவிருச்சுன்னா பிடிக்க பார்ப்பான். முடியலன்னா கழுகுக்கு பத்வா கொடுத்துருவான். கரண்ட்ல அடிவடி சாகன்றுவான். ஒரே பத்வா தான் போகும். ஆனா சாதி என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு இழந்துட்டு நன்றி செலுத்துறாரு. கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. மனைவி கறியை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த கறியை கழுவிட்டு இருக்குது. பார்த்துட்டு சாதி அசந்து போய், நான் வாங்கின கறியை கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு, அம்மா நீங்க கழுவிட்டு இருக்கிறீங்களே. மனைவி சொன்னாங்களா, நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு சண்டை போட்டுச்சு, அந்த வாயிலிருந்து ஒரு பொட்டனை கீழே விழுந்துச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். இப்ப சாதி அல்லாட்ட பேசுறாங்க, ரப்பே ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன். என்னை மறக்காமல் நான் வாங்கிய கறியை என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தரப்பே உனக்கே எல்லா புகழும். நாம ஒவ்வொரு நாளும் ரப்பை மறந்து போகிறோம். அவன் மறக்காமல் ஒரு நொடி கூட ரப்ப நம்மை மறக்கவில்லை. நமக்கு தேவையான கண்ணியம், தேவையான கல்வி, தேவையான பொருளாதாரம், தேவையான சம்பந்தம் எல்லாம் ரப்புதானே செய்தான். தேவையான நேரத்தில் ஹஜ்ஜையும் தன் வீட்டுக்கு விருந்தாளியாய் ரப்புதானே அழைத்திருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் நம்ம போற வரைக்கும் அல்ல, போயிட்டு வந்தும் ரப்புக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஹஜ்ஜை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப நன்றி செலுத்துகிற நன்மக்களாய் மாற வேண்டும். ஏதோ கேட்டோம் நம்ம போயிட்டோம் இல்ல, அமல் செய்யணும். 3ஆவதாய் நிறைய பொறுமையை எடுத்துட்டு போகணும். சூட்கேஸ் நிறைய பொருளை எடுத்து வருகிறோம். நாம மட்டும் சாப்பிடக்கூடாது. வர்றவங்க எல்லாத்துக்குமே அரபால பார்க்கலாம், முஸ்தலிஃபால பார்க்கலாம், ஒரே ஸ்நாக்ஸா பறக்கும். ஒருத்தர் தட்டுவடையை கொடுப்பார், முறுக்க கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பாரு. இது வேறு விஷயம். ஆனால் நாம் எடுத்து வர வேண்டியது நிறைய பொறுமை, நிறைய பொறுமை. இங்கேயே உங்களுக்கு சொல்லுகிறோம், அங்க வந்து சொல்ல முடியாது. இந்த கணவன் மனைவியா வரக்கூடியவங்க ரொம்ப பொறுமையோடு வரணும். 30 நாள் 35 நாள் வந்தீங்களா, 20 நாள் வந்தீங்களா, அந்த அம்மா தனியா விட்டுறணும். அங்க வந்து மாத்திரை எடுத்து கொடு, தண்ணி எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு, இதை எடுத்து கொடு, பாடாப்படுத்தி. இங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியுது, படுத்துற மாதிரியே தெரியுது நீங்கள்லாம். அதனால அதெல்லாம் கூடாது. அப்ப நிறைய அமல் செய்ய விட்டுருங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க அமல் செய்யணும், நம்ம வாட்டுக்கு நம்ம அமல் செய்யணும். கொஞ்சம் பொறுமை. அல்லாஹ் அக்பர். காரணம் என்ன தெரியுமா? யார் இறைநேசர்கள், யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று நமக்கு தெரியாது. உள்ளத்தை பார்க்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற இறைநேசர்கள் அத்தனை பேர்களும் சங்கமிக்கிற இடம் அந்த இடம். தவாப் செஞ்சுட்டு வர்றாங்க. ஹஜருல் அஸ்வத் அதை ஒட்டி மக்காமே இப்ராஹிம், இந்த 2க்கு இடையில தவாப்ல கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். கடுமையான கஷ்டம். தின்னூனை மிஸ்ரி பின்னாடி வர்றார். ஒரு குடுகுடு கிழவன், 80 வயசை தாண்டிய கிழவன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப தின்னூனை மிஸ்ரி மனசுலதான் நினைச்சானா, இந்த கிழவன்லாம் இந்த கஷ்டத்துக்குள்ள பூந்து வரணுமா, கொஞ்சம் தள்ளி தவாப் செய்ய வேண்டியதானே, இந்த கஷ்டத்துக்குள்ள இப்படி தவாப் செய்யணுமா? அந்த கிழவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு தின்னூனை பார்த்து சொன்னாராம், எனக்கும் ரப்புக்கும் உள்ள நெருக்கத்தை முறிக்க பார்க்கிறாயா தின்னூன்? என் ரப்போடு நான் சேர வேண்டும்.
எல்லா அமல்களும் வலது பக்கம் துவங்கும். ஆனால் காபா மட்டும்தான், தவாபு மட்டும்தான் இடது பக்கம் துவங்கும். ஏனென்றால் இதயம் இடது பக்கம் இருக்கிறது. இதயம் தான் அரிசுல்லா, அல்லாவின் சிம்மாசனம். அல்லாவின் சிம்மாசனம் பைத்துல்லாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா அமல்களும் வலது பக்கம் துவங்குவது, தவாபு மட்டும் இடது பக்கம் துவங்கும். எனக்கு அல்லாவுக்கும் நெருக்கமா தவாப் செய்கிற போதுதான் நான் நெருங்கி இருக்க முடியும் ரப்பை. என் ரப்பின் நெருக்கத்தை முறிக்க பார்க்கிறீரா? அப்ப நீங்க அங்க பார்க்கலாம், கண்டிப்பா பொறுமை தேவை. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட இனங்கள் எல்லோரும் வருகிற போது மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்து பழக வேண்டும். இங்கெல்லாம் நமக்காக வாழ்வார்கள், ஆனா நாம மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். அல்லாஹ் அக்பர். அந்த இடம் நாம 4 பேருக்கு முடியாதவர்கள், நம்ம கூட வந்தவங்க தான் இல்ல, இது இயற்கையிலேயே ஒவ்வொருவரும் செய்வோம். அங்க போகும்போது அல்லாஹ் அந்த உள்ளத்தை மாற்றி, எவ்வளவு கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அங்க அல்லாஹ் உள்ளத்தை மாத்தி அவர் பணிவிடை செய்து கொண்டிருப்பார், அவர் பணிவிடை செய்து கொண்டிருப்பார். அப்ப பெரியவங்களுக்கு பணிவிடை செஞ்சிட்டா, முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்டா, பொறுமையோடு இருந்து விட்டால் அதற்கான பகரம் மறுமையில் அல்ல, இங்கேயே அல்லாஹ் கொடுத்து விடுவார். இங்கேயே நாம் அனுபவிக்கலாம். அவ அந்த சபுரை கொஞ்சம் எடுத்துட்டு போவோம், நிறைய எடுத்துட்டு போவோம். 4வதாக தௌகீத், நேரம் தவறாமை. நாம அங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே 1 வருடம் அமல் செய்வதற்கு சமம். ஒரு செகண்ட், 1 வருஷம் அமல் செஞ்சா எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மையை ஒரு செகண்டுக்கு பெற முடியும். அப்ப நாம 35 நாள் இருக்கோம்னாக்கா அதுல எவ்வளவு செகண்ட் இருக்கும், எவ்வளவு நன்மைகள். அங்க போய் பொய் பேசிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது, அங்க போய் புறம் பேசிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. சபா மர்வாவில சை செஞ்சுக்கிட்டே இங்க இருந்து வீட்டுல இருந்து அப்படி கேமராவை காட்டி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நாங்க ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. காபத்துல்லாவுல ரிங்டோன் வச்சிருப்பாங்க, யாரு கூடயாவது ஓடி போலாமான்னு ஒரு பாட்டு இருக்குமே, நான் தவாப்பில கேட்டேன், தமிழ் பாட்டு. எல்லாம் தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிட்டு போலாமா இவங்களை கூட்டிட்டு போலாமான்னு பாட்டு கேட்டுட்டு இருக்குது. நவுது பில்லா. அப்ப எல்லாம் வேண்டாம். இங்கிருந்து கிளம்புகிற போதே நேரத்தின் அருமை. நாம இதுவரைக்கும் வாழ்க்கையில நேரத்தின் அருமையை உணர்ந்ததே இல்லை சகோதரர்களே. கடந்த காலத்தை விலைக்கு வாங்கும் பணக்காரன் இன்னும் உலகத்தில் பிறக்கவே இல்லை என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. யாராவது வந்திருக்கிறாங்களா? போன 2 நாளை விலைக்கு வாங்க முடியுமா? உலகத்தில் கடந்த காலத்தை விலைக்கு வாங்கும் பணக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் நேரத்தை தான் சரிசமமாக கொடுத்திருக்கிறார். ஏழைக்கு 24 மணி நேரம், பணக்காரருக்கு 24 மணி நேரம். உலகத்திலேயே சேமிக்க முடியாதது நேரம் மட்டும்தான். ஆனால் அந்த காபாவிலே செய்கிற அமல்கள் சேமிக்கக்கூடிய அமல்கள். நேரத்தை சேமிப்பவன் தான் மனிதர்களில் சிறந்தவன். நேரத்தில் அமல் செய்து நம்ம 35 நாளும் அமல் செஞ்சு காபாவுக்கு சென்று அங்கே தவாப் செய்வது, உம்ரா செய்வது, அங்கே பார்த்து கொண்டிருப்பது, 5 நேரம் தொழுவது, காபாவை பார்த்து தொழுவது, இப்படி அமல்களிலேயே வாழ்க்கை ஓடணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கான தாக்கத்தை நசீபாக்கி தருவானாக. அப்ப அந்த நேரத்தின் அருமை. அதே மாதிரி 8 மணிக்கு வாங்கன்னா 8 மணிக்கு வந்துடணும். நம்ம ஊர் பழக்கம் இருக்கு, 8 மணிக்கு வாங்கன்னு சொன்னா தாய்மார்கள் கரெக்டா அடுத்த நாள் 8 மணிக்கு இறங்கிடுவாங்க இல்லையா? நீங்க எல்லாம் அப்படி இல்லை, உங்களை எல்லாம் அவுளியாக்களாக பார்க்கிறோம். 8 மணினா 8 மணி தான். ஏன்னா நமக்காக அல்ல. பஸ் வருதுன்னு சொன்னா நிறுத்த முடியாது, அங்க பல 100 பஸ்ஸுகள் செல்லும், டிராபிக் பயங்கரமான பிரச்சனை. அதனால சொன்ன நேரத்தில் நீங்க வரணும். அதே மாதிரி என்ன நடக்க போகிறது என்பது பயான் வழியாகத்தான் சொல்லித்தரப்படும். ஒவ்வொரு நாளும் என்ன நாம் செய்ய போகிறோம் என்பது பயான்களின் வழியாக சொல்லப்படும். அதனால பயான்லையும் நீங்க கலந்தாகணும். அல்லாஹ் அக்பர். நிறைவாக ஒன்றை சொல்லுவேன், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பின்னால. ஏன்னா உங்களோடையே நான் பேச போறேன், 35 நாள் கூடயே தான் இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பயண விளக்கங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் மரைக்காயர் காக்கா அவர்கள் பேசுவார்கள். நிறைவாக ஒரு செய்தி, நாம இங்கிருந்தே துவாக்கள் நிறைய செய்ய வேண்டும்.
துவாக்களை செய்கிற போது அல்லாஹ் யாரு நாம யாருன்னு விளங்கி செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் ஏழைகள். அல்லாஹ் அவனை சொன்னான் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் வெறும் பணக்காரன் என்று சொல்லவில்லை, புகழுக்குரிய பணக்காரன், இல்லை என்றே சொல்லாத பணக்காரன் அல்லாஹ். இப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஒரு அடியான்ட்ட 4 தடவைக்கு 5வது தடவை கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆனா அல்லாஹ் 4 தடவைக்கு 5வது முறை கேட்டா அவுளியா வைக்கிருவான். அடியான் பகலில் கேட்டால் தருவான், இரவில் கேட்டால் அடியான் நிறுத்திக் கொள்வான். ராத்திரி 2 மணிக்கு போய் ஆஜார் பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி பள்ளிவாசல் டொனேஷன்டாக்கா உடனே அவரு கதவை திறந்து காப்பி போட்டு கொடுப்பாரு. அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு வச்சிருவார். ராத்திரி 2 மணிக்கு வர்றாங்க. ஆனால் அல்லாஹ் ராபியத்துல் பசரியா தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ்ட்ட பேசுவாங்களா, ரப்பே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் வாசலை மூடிவிட்டார்கள், திறந்திருக்கிற வாசல் உன் வாசல், ஒப்பற்ற வாசல், அதனால நீ கொடு. அல்லாஹ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, அடியான் கேட்பதை விட குறைவாக கொடுப்பான், அல்லாஹ் கேட்பதை விட நிறைவாக தருவான். அதனால அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போதெல்லாம் இதை சொல்லி சொல்லி கேட்கணும். அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன், ரப்பே என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்றவாறு நீ கொடு. 35 நாள் இல்ல, வாழ்நாள் முழுக்க துவாக்களை நாம் கேட்கிற போது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன் ரப்பே, உன் தகுதிக்கு ஏற்றவாறு நீ கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜில தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டாங்க. மனைவியையும் மகளையும் விட்டுட்டு போற இஸ்மாயிலையும் சாப்பிடாம இருக்கிறாங்க, வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், கொஞ்சம் சாப்பாடு கொடு, பல வர்க்கங்களை கொடுன்னு தான் கேட்டாங்க. அல்லாஹ் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார். நான் எப்படி கொடுப்பேன் தெரியுமா, யூசுபா இலைஹி மின் குல்லி ஸமராத், உலகத்தில் இருக்கிற எல்லா கனி வர்க்கங்களையும் கொண்டு வந்து கொட்டுவேன்கிறான். பாலைவனத்தில் இல்லாத கனியே இல்லை. இப்ராஹிம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கொடுப்பேன். அப்ப அல்லாவின் தகுதிக்கு ஏற்றவாறு நமக்கு அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால அனைத்தையும் நிறைவாக பெற்று முழுமையான ஹாஜியாக உலகத்திலே வாழ்ந்து மறைவதற்கு வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பயணத்தை லேசாக்கி சலாமத்தாக சென்று கனிமத்தோடு நிறைய நன்மைகளோடு அல்லாஹ் திருப்புவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.